சங்கீதம் 134 2ஆம் வசனம், உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆம் பிரியமான தேவச்சனமே, என் குடும்பத்துல ஒண்ணு இல்ல, என்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. என்னை ஆதரிக்க யாரும் இல்ல, என் குடும்பத்தை பார்க்க யாரும் இல்ல, என்னை பார்க்க யாரும், என் பிள்ளைகளை பார்க்க யாருமே இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்ககிட்ட தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவன் கொடுத்த தேவனிடத்துல நீங்க உங்க கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய கரங்களை தூக்கி, அப்பா நான் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன், எனக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்க கொடுங்க ஏசப்பா என்று ஒரு வார்த்தை நீங்க அப்பா கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. ஏசப்பா நிச்சயமா உங்களுடைய கரத்துல அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து அநேகருக்கு உதவியாய் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் கரங்களை தூக்கி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரித்து அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு வேண்டியதை காட்டிலும் அதிகமாய் நிரப்பி கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிங்க. உங்களுடைய கரங்களை தூக்கி கர்த்தரை நோக்கி நம்ம செபிக்கலாம். பரலோக பிதாவே, இசப்பா இதோ ராஜா, இப்பொழுது என் கருத்துல ஒண்ணும் இல்லை, என் குடும்பத்துல ஒன்றும் இல்லை அன்றுவரே, நானே ஒன்றுமே இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறப்பா. ஆனா என் கரம் இருக்கு, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், என் கரத்தை உம்முடைய கரத்துல அப்பா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்று இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரே கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி அப்பா பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய கரங்களும் உள்ளங்களும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நிரப்பிறாகிறாச்சு ஆண்டவரே. துக்கங்கள் கவலைகள் எல்லாம் மாறட்டும், அவங்களுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டோப்பா. கைகளும் மனசும் குடும்பத்தையும் நிரப்பி ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்படியா நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்தினதற்காக நன்றி. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.